இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 85 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனிடத்தில் அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்குறவளாக நம்ம இருக்கிறோமா? ஆண்டவருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் தொனித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை கேட்கக்கூடாதபடி தான் இன்றைக்கு ஜனங்கள் பல காரியங்களில் தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்க. ஆதி நாட்களில் நம்ம இப்போ இன்டர்நெட் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப் இருக்கிறது, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்கிறது. இன்டர்நெட்டோ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ மொபைல் ஃபோனோ இல்லாத காலங்களில் டெலிகிராஃப் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம்தான் செய்தியை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அனுப்புவதற்கு பயன்படுத்தினாங்க. அது சில சத்தங்களை உருவாக்கும். அந்த சத்தத்தை வைத்து என்ன காரியம் என்பதை அவர்கள் எழுதி விடுவார்கள். அதுதான் அவர்களுக்கு செய்தியை அனுப்புகிற காரியம். மோர்ஸ் கோடு என்று சொல்லி அது ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் என்று அந்த காலத்தில் இருந்தது நம்ம பார்க்குறோம். அந்த ஆப்ரேட்டர் வேலைக்காக விளம்பரம் வந்தது. விளம்பரம் வந்த உடனே அநேகர் அந்த வேலைக்கு வந்தாங்க. அதில் செலக்ட் பண்ணி இறுதியாக ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 6 பேர் ஒரு அறையில் அமர வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த 6 பேரும் ஃபைனலாக இதில் ஒருவரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் என்று சொல்லி அந்த 6 பேரை உட்கார வைத்திருந்தாங்க. ஆனால் கூப்பிடுவார்கள் என்று பார்த்து வெயிட் பண்ணுறாங்க. உள்ளே கூப்பிடவே இல்லை. ஆனால் திடீரென்று ஒரு மனுஷன் வந்த மனிதன் எழுந்து கதவை திறந்து உள்ளே போகிறான். மற்ற 5 பேருக்கு அதிர்ச்சி. கூப்பிடாமே இந்த மனுஷன் உள்ளே போகிறானே, நாகரிகம் தெரியாமல் இருக்கிறானே, அவன் கண்டிப்பாக அங்கே திட்டு வாங்கி வெளியே வருவான் பாருங்கள் என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சற்று நேரத்தில் அங்கேருந்த மேனேஜர் வெளியே வந்து சொன்னார், நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். உள்ளே வந்த இந்த மனுஷனை நாங்கள் அந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் அதிர்ச்சி. எப்படி எங்களை இன்டர்வியூ பண்ணாகவே நீங்கள் உள்ளே கதவு கூட திறக்காமல் தட்டாமல் நேராக உள்ளே வந்தால் இந்த மனிதனுக்கு எப்படி நீங்கள் வேலையை கொடுத்துட்டு எங்களை நீங்கள் வேலை இல்லை என்று சொல்வீர்கள்? அவன் சொன்னாங்க, மோர்ஸ் கோடில் கம் இன்சைடு ஃபார் த இன்டர்வியூ என்று சொல்லி நாங்கள் தட்டிக்கொண்டே இருந்தோம். அந்த சத்தத்தை நீங்கள் சரியாக கேட்கலை அல்லது கவனிக்கலை, அல்லது நீங்கள் அந்த சத்தம் உங்களுக்கு அந்த மோர்ஸ் கோடு உங்களுக்கு தெரியல. அந்த மனுஷன் அந்த சத்தத்தை சரியாக கேட்ட உடனே அவன் எழுந்து நேரே உள்ளே வந்தான். ஆகவே அவன் மோர்ஸ் கோடை நன்றாய் அறிந்தவன். எங்களுடைய சத்தத்தை அவன் கேட்டான், உள்ளே வந்தான், அவனுக்குத்தான் அந்த வேலை, உங்களுக்கு அந்த வேலை இல்லை என்று சொன்னாங்க. இதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோட வேதத்தின் வாசிக்கிற போது நம்மோடு பேசுகிறார். தனிமையாய் நம்ம ஜெபித்து தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது உள்ளத்தில் அவர் பேசுவார். இன்றைக்கு நான் என்ன செய்யணும், இந்த காரியத்துக்கு நான் என்ன தீர்மானம் எடுக்கணும், நான் இந்த வேலையை நான் எப்போ தொடங்கணும், அல்லது இந்த வேலையை நான் எப்படி செய்யணும், இந்த வேலையை செய்யலாமா கூடாதா, பல காரியங்களில் நமக்கு கேள்வியில் வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் நம்ம உதவிகளை கேட்கும் பொழுது அவர் நமக்கு தெளிவாக பதில் சொல்வார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த அனுபவம் உள்ளவன் அவன். சங்கீதக்காரன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நாடி அவன் அமர்ந்து கேட்டதுனால கர்த்தர் சொல்லுகிற அந்த பதிலை அவன் பெற்றுக்கொண்டனால தான் தைரியமாக சொல்லுகிறான், கர்த்தராகிய தேவன் விளம்புவதை நான் கேட்பேன். இன்றைக்கு நம்ம கேட்குற ஆண்டவர் சத்தத்தை கேட்குற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரை. உம்முடைய சத்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், உம்முடைய ஆலோசனை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோம். உலகத்தின் சத்தத்தை காட்டிலும் அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, இனிமை உள்ளது, அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், உங்களை வழி நடத்தும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய சத்தத்தை கேட்குற காதுகளாக எங்களுடைய காதுகளை மாற்றுங்க. எங்கள் செவிகள் மந்தமாக இல்லாதபடி ஆண்டவரை அப்பா விருத்த சேதனம் பண்ணுங்கள். எங்கள் செவிகள் உங்களுடைய சத்தத்தை திட்டமும் தெளிவுமாய் கேட்குற செவிகளாய் மாறட்டும். எங்கள் எண்ணங்களில் நீங்கள் போடுகிற அந்த எண்ணங்களில் அது ஆஸ்வதிக்கப்பட்ட எண்ணங்களாக இருக்கட்டும் ஆண்டவரை. அதை கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.